அது ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃபார்மேட்டில் கொடுத்தது மாதிரியான இதே கொடுக்கணும். அப்புறம் ப்ரூஃப் ஃபார் கிளைமிங் பர்சன்ஸ் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் பிஎஸ்டிஎம்னு சொல்லுவாங்க. ஸோ அது அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா அனெக்சர் 1 and 2ல் உள்ளது மாதிரி நீங்கள் பிஎஸ்டி, அதாவது தாய்மொழி தமிழ் வழி கல்வியில் வந்து படித்தவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் உண்டு. அதை கிளைம் பண்ணுறவங்களுக்கு அனெக்சர் 1, 2ல் இருக்கிற மாதிரியான ஃபார்மேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுவும் இல்லாமல் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். யாராவது ஒருத்தங்க ஏற்கனவே வந்து நீங்கள் அரசு பணியாளராக இல்லை நீங்கள் இதில் இருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஹெச்ஓடிட்டிலேருந்தோ அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியிலேருந்தோ நீங்கள் வந்து முதல்ல நோ அப்ஜெக்ஷன் என்ஓசி வாங்கிட்டு வரணும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஹெச்ஓடி ஆர் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. அது நீங்கள் அரசு ஊழியர் இதில் இருந்தீங்கன்னா நீங்கள் அது மாதிரி கொண்டு வரணும். அப்புறம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து நீங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு வந்து கொடுக்கணும். அது மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த கெசட்டட் ஆஃபீஸர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. கேரக்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் எங்கேனாலும் நன்னடத்தை சான்றிதழ் நீங்கள்